நம்மில் பலருக்கும் வெளிநாட்டு பொருட்கள் மீதும் வெளிநாட்டினரின் கொண்டாட்டங்கள் மீதும் மோகம் இருப்பது போல தமிழரின் பாரம்பரிய ஆடைகள் மீதும் கொண்டாட்டங்கள் மீதும் வெளிநாட்டினருக்கு இருக்கும் மோகம் குறித்து உணர்த்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆட்டோ சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுலா பயணத்தின் மூலம் தமிழகத்தை ரசிக்க வந்த நியூசிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்து 26 வெளிநாட்டினர் தமிழராய் மாறி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் பொங்கல் கொண்டாட வந்த வெளிநாட்டினரை வரவேற்கும் விதமாக ஒரு தோட்டம் முழுவதும் கரும்பு, மஞ்சள் குலை, வாழை தோரணங்கள் கட்டப்பட்டு சிறந்த ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்திருந்த வெளிநாட்டினர் தனித்தனியாக அடுப்பு மூட்டி தமிழர் முறைப்படி பொங்கல் வைத்தனர். பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டனர். தாங்கள் தயாரித்த இனிய பொங்கலை சுவைத்த வெளிநாட்டினர் தமிழர்களின் கலாச்சாரம் மிகவும் பிடித்துள்ளதாகவும் வேட்டி சேலை அணியும் போது தனி மரியாதை கிடைப்பதாகவும் கூறினர். இதுகுறித்து இந்த சுற்றுலாவின் ஒருங்கிணைப்பாளர் பிரின்லி ETV பாரத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், நம்ம கூட இருக்கிறது இப்போ 9 டீம்ஸ் இருக்காங்க. ஒரு டீம்ஸுங்கிறது ஒரு ஆட்டோவும் அவங்க ஓட்டுறதுங்க தான் டீம்ஸு. இவங்க மொத்தம் 26 பேர் இருக்காங்க. 4 கண்ட்ரிலேருந்து இருக்காங்க. இவங்க இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. நாங்கள் 26ஆம் தேதி சென்னையில் ஆரம்பித்தோம். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், மதுரை, ராஜபாளையம் எல்லாத்துலேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேற்று டியூட்டுக்குரின் வந்தோம். இன்றைக்கி காலையில் பொங்கல் ஃபெஸ்டிவல் வச்சுருக்கோம். இந்த சுற்றுலாவை நாங்கள் கிட்டத்தட்ட 17 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இது இங்கேருந்து நாளைக்கு வந்து கன்னியாகுமரி போயிட்டு 6ஆம் தேதி திருவனந்தபுரம் போய் முடிக்கிறோம். தமிழர் முறைப்படி பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்த வெளிநாட்டினர் கூறுகையில், And we're here for the Fungal Festival, so we're here cooking some rice and some cashews and some almonds so we can get ready to eat and prepare for the festival. It is so good to be here on this rickshaw challenge, to be a part of all this as well. Yeah, I feel very good because it's a good chance to learn more about your culture and in your festival and so on. So I'm very excited.